வணக்கம் நண்பர்களே, இது நங்கூரம். நான் முருகேசன். இந்த காணொலியை பார்க்கும் தமிழ் சொந்தங்கள், தமிழ் உறவுகள் அனைவரும் உங்களுடைய காணொலியாக நினைத்து சப்ஸ்கிரைப் செஞ்சு உங்களுடைய மேலான ஆதரவை கொடுங்கள். நன்றி, வணக்கம். தீபாவளி கொண்டாடி முடிச்சாச்சு. பட்டாசுகளுடன் இனிப்புகளுடன் கொண்டாடி முடிச்சாச்சு. உலகம் முழுக்க உலகத்தில் கிட்டத்தட்ட ஒரு 4-5 நாடுகளில் தீபாவளி கொண்டாடுறாங்க. மலேசியா, சிங்கப்பூர், அமெரிக்கா இந்த மாதிரி நாடுகளில் தீபாவளிக்கு விடுமுறை கூட விடுறாங்க. இந்தியாவில் எப்படி விடுமுறையோ அதே போல் அங்கேயும் விட்றாங்க. தமிழ்நாட்டில் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு நாள் விடுமுறை கொடுத்துட்டாங்க தீபாவளிக்கு. சரி, நல்ல விஷயம் தான், அது ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு வச்சுங்களேன். இந்துக்களினுடைய தலைய பண்டிகை அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு தீபாவளி. இது உண்மையிலே இந்துக்கள் பண்டிகையா? இந்துக்களுக்கும் நமக்கும் தமிழர்களுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது அப்படிங்கிறது அது ஒரு குழப்பமான சப்ஜெக்ட். அது அப்புறம் பார்த்து, அது தெளிவான சப்ஜெக்ட் தான், குழப்பமெல்லாம் ஒன்றும் அது அப்புறம் பார்த்துக்குவோம். ஆனால் இப்போது தீபாவளிக்கு பல கதைகள் இருக்குது. தீபாவளி ஒரு பண்டிகை தான், ஆனால் பலவிதமான கதைகள். இப்போ இது வந்து புத்தத்திலிருந்து அப்படியே மகாவீரர்கிட்ட வந்துச்சுன்னு சொல்கிறாங்க. வியாசம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒன்று சொல்கிறாங்க. அது விக்கிபீடியாவில் படித்தது ஞாபகம் இல்லை. புத்தரை வந்து அது மாதிரி ஒரு நல்ல நாளில் பார்த்து தீபாவளியெல்லாம் எல்லாத்துக்கும் கொடுத்து அதை வரிசையாக விளக்கேற்றி வைத்து தீப ஒளி நாள் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அதுதான் தீபாவளி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. மகாவீரர் ஒருத்தர் ஐயா இருந்தாங்க. அந்த ஐயா என்ன பண்ணாங்க அப்படின்னா, அவங்க ஒரு அரண்மனையில் போய் இருந்துக்கிட்டு இருக்காங்க. அந்த அரண்மனையில் ஒரு மரத்தடியில் உட்காந்து மக்களுக்கு உரை சொல்லியிருக்காங்க. அறம் சம்பந்தமான உரையை ஆற்றியிருக்காரு. அந்த உரையாற்றும் போது என்ன பண்ணிட்டாங்க, இந்த பேச்சை கேட்ட மக்கள் எல்லாருமே தூங்கிட்டாங்க. புத்தர் என்ன பண்ணுறாரு, மகாவீரன் என்ன பண்ணுறாரு, விடிய காலையில் அவர் என்ன பண்ணார், வீடு பேர் அடைந்தார் அப்படின்னு சொல்லுது விக்கிபீடியா. வீடு பேர் அடைந்தார் மீன்ஸ் இறந்து விட்டார் அப்படிங்கிற மாதிரி, முக்தி அடைந்து விட்டார் அப்படிங்கிற மாதிரி கூட சொல்லலாம்னு வைங்க. முக்தி அடைஞ்சிட்டார். அந்த விடிய காலையில் அவர் முக்தி அடைஞ்சதுனால அவர் முக்தி அடைஞ்ச நாளை விடியகால தீபாவளியாக கொண்டாடுறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கதை. இன்னொரு கதை என்ன அப்படின்னா, ராவணனை வதையும் அதாவது ராமனும் லக்ஷ்மணனும் வனவாசம் முடிந்து ராவணனை வதம் செய்து ராவணனை கொன்றுவிட்டு சீதையோடு நாடு திரும்பிய மிதிலை நகரத்துக்கு திரும்பிய பொழுது அவரை வரவேற்ற நாள் தீபாவளி அப்படிங்கிறாங்க. இது ஒரு கதை. இது 3 கதை ஆச்சுங்களா. இன்னொரு கதை இருக்குது. நரகாசுரன் இரணியட்சன்னு சொல்லிட்டு ஒருத்தன். இரணியட்சன் என்ன பண்ணிடுறான்னா, பூமியை வந்து பாயாக சுட்டிட்டானா. பாருங்கள் எப்படியெல்லாம் புனைவு கதைகள். அதெல்லாம் முதல்ல சொல்ல விட்டுட்டேன். அது திருப்பி 2-3 தடவை ரீடேக் மாதிரி ஆயிடுச்சு. புனைவு கதைகள், புனையப்பட்டது. பூமியை வந்து என்ன அப்படின்னா, பூமியை வந்து பாய் மாதிரி சுருட்டுறானா. பாய் மாதிரி சுருட்டி கொண்டு போய் கடலுக்குள்ளே கொண்டு போய் வச்சிடறான். என்னடா அது ரொம்ப இருக்குது. பூமி கடலில் தானே இருக்குது, கடல் வந்து பூமியில் தானே இருக்குது. அப்புறம் எப்படி கொண்டு போய் கடலுக்குள்ளே கொண்டு போய் பூமியை வைக்க முடியும்? பூமியில் தான் கடல் இருக்குது. பூமியினோட புவியீர்ப்பு விசையில் தான் தண்ணி இழுத்துக்கிட்டு நிற்கிது, மேலே போகாமல். அதாவது வெளியில் தெரிக்காமல், அண்டத்தில் தெரிக்காமல் பூமியிலே இருக்கிறதுக்கு காரணம் புவியீர்ப்பு விசை. அப்போது பூமிக்குள்ளே தான் இருக்குது, பூமியின் மேல்தட்டில் தான் இருக்குது. கடல் எல்லாமே நம்ம மேல்தட்டில் தான் வசிக்கிறோம். இப்போ இது எப்படி பாயா சுருட்டுறதுங்கிறது ஒரு கேள்வி ஒன்று. அந்த பாயா சுருட்டினதை கொண்டு போய் கடலுக்குள்ளே கொண்டு போய் வச்சான் இரணியட்சன் அப்படிங்கிறது அது ஒரு 2வது கேள்வி. எப்பட்றா இதெல்லாம் சாத்தியம் அப்படிங்கிற மாதிரிலாம் பார்ப்போம். சரி, அப்போ வந்து பாயா சுருட்டினா எப்படி உனக்கு புரியுதா? என்ன மாதிரி பேசுகிறதுனே தெரிய மாட்டேங்குது. பூமியை பாயா சுருட்டிட்டாரு, கொண்டு போய் கடலுக்குள்ளே வச்சுட்டாரு. அப்போ கடலுங்கிறதுக்கு பிரபஞ்சத்தில் இருக்குதா? அப்போ நம்ம பூமியில் அட்டாச் இல்லையா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி வருது. பூமிக்கு மேல்தட்டில் தானே இருக்குது, அந்த மாதிரி ஒரு கேள்வி வருது. சரி, கொண்டு போய் வச்சுட்டாரு. அப்புறம் அது இவர் என்ன பண்ணுறாரு, அவர் அதுக்குள்ளார போய் அவரை வந்து வதம் செஞ்சு இரணியட்சனை அதை கொண்டுட்டு அப்புறம் பூமியை மீட்டுட்டு வந்துடுறாரு. அந்த பூமியை மீட்டுட்டு வரும்போது பூமிக்கும் அந்த பன்றி உருவம் எடுத்து வராக அவதாரம் எடுத்து போகிறாரு. பார்த்தீங்களா, யார்? பெருமாள். பன்றி உருவம் எடுத்து தான் பூமிக்குள்ளே போக முடியுமா? தெரியல. எப்படி மூச்சு முட்டுமா என்ன விஷயம் அதுக்கு தெரியல. அதுக்கு மீனாக இருந்தால் பரவாயில்ல, ஓகே, செவிலில் சுவாச்சிடும், உள்ளே போகும், ரொம்ப நேரம் இருக்கும். ஆனால் இவர் வராக அவதாரம் எடுத்து பூமிக்குள்ளே போய் அந்த இரணியட்சனை கொன்று விட்டு பூமாதேவியை மேலே தூக்கிட்டு வந்துடுறாரு. பூமியை இப்போ
பாயாக சுருட்டப்பட்ட பூமாதேவியை தூக்கி மேலே வந்துடுறாரு. மேலே வந்து என்ன பண்ணுறாரு, அந்த மேலே வந்த அந்த தருணங்களில் வந்து இவங்க 2 பேர்த்துக்கும் ஒரு சிறு உரசல், ஒரு சின்ன ஒரு கூடல். அந்த கூடலில் பிறக்கிறவன் தான் நரகாசுரன். அந்த நரகாசுரன் தேவர்களுக்கு இம்சை கொடுத்துருக்காங்க. தேவர்களுக்கு இம்சை கொடுத்து, தேவர்கள் மீன்ஸ் பார்ப்பனர்கள். அவர்கள் தேவர். இவர்களுடைய தலைவன் வந்து இந்திரன். இந்த தேவர்களுக்கு இம்சை அப்படி தான் நம்ம புரிஞ்சிக்க வேண்டியிருக்குது. அப்போ தேவர்கள்லாம் எங்கே இருக்காங்க? தேவர்கள் பரமசிவன் இருக்கார், பார்வதி இருக்காங்க, திருமால் இருக்கார், விஷ்ணு இருக்கார், நாரதர் இருக்கார், அவர் இருக்கார், இவர் இருக்கார், எல்லாம் இருக்கார். தேவர்கள்லாம் அப்போ யார்? அப்போ இவருக்கு தேவர் இல்லையா? தேவர்கள் இல்லையா? இப்போ தெய்வங்கள் தேவர்கள் இல்லையா? அப்படிங்கிற மாதிரி பல குழப்பமான கதைகள் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அப்புறம் என்ன பண்ணிட்டார் அப்படின்னாக்கா, இது இந்த கொண்டு வந்து கொண்டு விட்டுறாரு. அப்புறம் நரகாசுரன் வந்து என்ன பண்ணுறாரு, யார்? இரணியச்சனுடைய, அதாவது பெருமாளுடைய பையன். பெருமாளுடைய பையனுக்கும் யார்? வராக அவதாரம் எடுத்திருக்காரு பார்த்தீங்களா பெருமாள். அப்போ தான் பூமாதேவியை தொட்டு பூமியை தொட்டு அவருக்கு குழந்தை பிறக்கிறாப்புல. யாருக்கு? பூமாதேவிக்கும் பெருமாளுக்கும். ஆனால் பெருமாளுக்கும் பூமாதேவிக்கும் பெருமாளுக்கு தெரியும் நம்ம பையன், ஆனால் பூமாதேவிக்கு தெரியாது. அதே மாதிரி இவங்களுக்கும் தெரியாது, நரகாசுரனுக்கும் தெரியாது. மறுஜென்மத்தில் இருக்கிற கிருஷ்ண அவதாரத்தில் இருக்கும்போது, கிருஷ்ணலீலை அப்படிங்கிற அவதாரத்தில் இருக்கும்போது அப்பையும் யாருக்கும் தெரியாது, கிருஷ்ணனுக்கு மட்டும்தான் தெரியும், பெருமாளுக்கு மட்டும்தான் தெரியும். பெருமாள் தானே கிருஷ்ணர். சரி, அது ஒரு பக்கத்து இருக்குன்னு வைங்க. அப்புறம் தொல்லை அதிகமாகிடுச்சு. நரகாசுரனுடைய தொல்லை தேவர்களே வந்து ரொம்ப தொல்லைப்படுத்திட்டான். தேவர்கள்லாம் போய் இறைவன்கிட்ட முறையிடும்போது திருமால் வந்து என்ன பண்ணுறாரு, அவர் சண்டை போடும்போது பிரச்சனையாகுது. என்ன பிரச்சனையாகுது அப்படின்னா, இவனை கொல்ல முடியாது, இவனை பெற்றவங்க தான் கொல்ல முடியும் அப்படின்னு. அப்போ திருமாலுக்கு தெரியும், நம்ம தானே அவனை அவனுக்கு அப்பா நம்ம தானே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது. அதுக்கப்புறம் பாமா விஜயம்மா ஏதோ ஒரு அம்மாவை கூட்டிகிட்டு போகிறாங்க. அது பேர் என்ன, ஏதோ ஒரு அம்மா, அவரோட சம்சார் 2 பேர் இல்லையா, 2 பேர்த்தில் ஒரு அம்மா வந்து கூப்பிட்டு போகிறாங்க. அந்த சண்டை நடந்துட்டு இருக்கும்போது இவர் மயக்கம் போட்ட மாதிரி கீழே விழுந்துடுறாரு. அதனால் அவங்க அம்மா வந்து நரகாசுரனை போர் கலைத்து அந்த வில்லு எய்தி அம்பு எய்தி கொண்டு முடிச்சிடுறாங்க. அதை பெற்றவங்க கையிலே சாகப்படுறான். பெற்றவங்க கையில் தான் சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு வர வாங்கியிருக்கலாம். அதனால் இப்படி சுற்றி வளைத்து சோடிக்கப்பட்ட ஒரு கதை. இதில் எவ்வளோ முரண் இருக்குது பார்த்தீங்க, எவ்வளோ கருத்து முரண் இருக்குது, எவ்வளோ என்னென்னமோ முரண்லாம் இருக்குது. ஒன்றும் சொல்கிறதுக்கு முடியல. பூமி எப்படா சொல்லிட்டு பாய்களை போனான்னு தெரியல. பன்றி போய் பூமாதேவியோட உறவு வச்சுக்கிட்டா எப்படி ஒரு நரகாசுரன் பிறப்பான், ஒரு அரக்கன் எப்படி பிறப்பான் அப்படிங்கிறது ஒன்று. இப்படி பல கதைகள் இருக்குது. இப்படி இந்த பல கதைகளில் வந்து அவன் செத்தனால இப்போ நரகாசுரனை கொண்டு வர்றான். உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமான்னு தெரியல, நம்ம நல்லா யோசிச்சு பாருங்கள். ராவணன், உலகின் மிகப்பெரிய அரக்கன் ராவணன், தமிழ் மன்னன் அப்படிங்கிறாங்க. தமிழன் அவன் தான் ராவணன். அப்புறம் வந்து நரகாசுரன், அவனும் அதாவது அரக்கர்கள் பூரா தமிழர்கள் தான். தேவர்கள் பூரா யாருனாக்க பார்ப்பனர்கள். அப்படி தான் கதை நம்ம புரிஞ்சுக்கணும், வேறு வழி இல்லை. அப்போ வந்து இதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா, ராவண வதம், நரகாசுரன் வதம், அப்புறம் பார்த்தா இரணியன், அவரை நெஞ்சை கிழிச்சு அப்படியே அப்படின்னு சொல்லிட்டு அவர் யார், சிம்மாவதாரமா நரசிம்மாவதாரமா, ஆமாம், அது வந்து அப்படியே நெஞ்சை கிழிச்சு அவன் நெஞ்சை அப்படியே பொழந்து அப்படியே ரத்தத்தை குடித்து அவர் நாங்கள் காலி பண்ணுறாரு. இன்னொன்று அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம இதில் அது என்ன ஊர், அது நம்ம கடலோரத்தில் இருக்கிற திருச்செந்தூர் செந்தூர் முருகன், அவர் பார்த்திங்கன்னா என்ன பண்ணுவார்னா பத்மாசுரனை சூரன் தான் சொல்கிறாங்க, சூரன் தான் சொல்கிறாங்க. பத்மாசுரனா என்னன்னு தெரியல. அவரை கொள்றதாக அம்பி எழுதி கொள்றதாக சூரவதம், சூரசம்ஹாரம், அவர் நடத்துறது சூரசம்ஹாரம். இந்த மாதிரி பார்த்திங்கன்னா நம்மளை தமிழர்களுடைய தமிழ் மன்னர்களை கொன்று தேவர்கள் கொன்னாங்க, அவங்க கொன்னாங்க, இவங்க கொன்னாங்க, பெருமாள் வந்து கொன்னார், நரகாசுரனையும் பத்மாசுரனையும் எல்லாருமே தேவர்கள் தான் கொன்னாங்க. தேவர்கள் நேராக சண்டையில் ஈடுபட மாட்டாங்க. அதனால் வந்து இறைவன்கிட்ட போய் முறையிட்டால் இறைவன் வந்து சண்டை போடுவார், முருகன் வந்து சண்டை போடுவார், முருகன் தான் கொள்ளுவார் அப்படிங்கிற மாதிரியான புனை சுருட்டுகள் எல்லாம், புனையப்பட்ட கதைகள், பொய், பித்தலாட்டம். இந்த வால்மீகி ராமாயணத்தில் இருக்கிற கதை என்ன அப்படின்னா, ராமன் வந்து வனவாசம் முடிஞ்சிட்டு ராவணனை கொன்று விட்டு வந்ததுனால. இப்போ இந்த தமிழ் மன்னர்கள் பூராவுமே என்ன யார் பண்ணாங்க, இறைவன் வந்து வதம் செஞ்சு கொண்டிருக்கான். அப்போ இவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, தமிழ் மன்னர்கள் அனைவரும் கொடுங்கோலர்கள், தமிழ் மன்னர்கள் அனைவரும் மிகப்பெரிய பராக்கிரமசாலி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. யாரை?
ராவணனை ஆக சிறந்த சிவபக்தன் சொல்கிறாங்க. ஆனால் இந்த இந்த கதை என்ன சொல்ல வருது, அவனை ஒரு அயோக்கியனாக, அவனை கொடுங்கோலனாக, அவனை வந்து ஒரு பெண்பித்தனாக, அவன் இரக்கமற்றவனாக தான் சித்தரிக்குது. அப்புறம் அவன் சிவபக்தனாக இருந்தான் அப்படிங்கிறது கேள்விக்கெல்லாம் பதில் இருக்க மாட்டாங்க. ஆக நரகாசுரன் என்பவனும் பொய் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம தோணுது. ராவணன் அப்படிங்கிறவனும் பொய். ராவணன்னு ஏதாவது ஒரு பேரில் ஒரு மன்னன் ஆண்டிருக்கலாம், தமிழ் மன்னன் இருந்திருக்கலாம். அவன் தான் ராவணனா, அந்த மன்னன் தான் இவ்வளோ பிரச்சனைகளையும் பண்ணானா, அவன் மாமனுக்கு தான் அந்த ராமனுக்கு தான் அந்த ராவணனுக்கு தான் 10 தலைகள் கொண்ட இதெல்லாம் இருக்குதா? 10 தலைகள்லாம் அது தலை இல்லை, 10 அறிவாக இருக்கலாம், 10 கலையாக இருக்கலாம், ஏதோ ஒன்று இருக்கலாம்னு வச்சுக்கோங்க. நிறைய விஷயங்களை வந்து நம்மளை வந்து நம்ப வச்சு பொய்யாக நம்ப வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உழைக்கும் வர்க்கத்தை முதலெல்லாம் அடிமைகளாக தான் உழைக்கும் வர்க்கத்தை முதல்ல அடிமைகளாக தான் இருந்தாங்க. இந்த அடிமைகளுக்கு என்ன பண்ணிட்டாங்க, அவர்களாம் அரசு ஊழியர்களாகவோ இல்லை அரசாங்கத்துக்கு கீழே வேலை செய்கிற அரசு ஊழியர்கள், இல்லை அப்படின்னாக்கா தொழிலாளிகள் அப்படிங்கிற மாதிரி கோர்வையில் கொண்டு வந்து அவர்களுக்கு உபரி தொகையாக இருந்த தொகையை அதிகபட்சமான லாபம் வந்ததில் அவங்க 98% எடுத்துக்கிட்டு ஒரு 2% மட்டும் பிரித்து கொடுத்துறாங்க. அப்படியே நாய்க்கு எலும்பு துண்டு போடுற மாதிரி ஒரு இதை குடிச்சிட்டு இருக்காங்க. அது தீபாவளியை ஒட்டியனால, தீபாவளி தான் காலங்காலமாக கொண்டாடப்பட்டு வருது இல்லை, தீபாவளியை ஒட்டி கொண்டாடப்பட்டு அந்த போனஸுங்கிறது ஒன்று கொடுக்க போக அது வந்து என்ன பண்ணிங்கன்னா தீபாவளி போனஸ் ஆயிடுச்சு. அந்த போனஸுக்காக வந்து நம்ம வந்து போனஸ் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா அந்த பண்டிகையை உயர்த்துவதற்கு தான் பயன்படுது. மக்களின் அறிவை உயர்த்துவதற்கோ மக்களுடைய வசதி வாய்ப்பை உயர்த்துவதற்கோ பணம் வரல, அது உதவலை. அந்த போனஸுங்கிறது என்ன பண்ணால் அந்த குறிப்பிட்ட பண்டிகையினுடைய விஸ்தீரணத்தை காட்டுவதற்கு, அந்த பண்டிகையினுடைய பிரம்மாண்டத்தை காட்டுவதற்கு, அந்த பண்டிகையினுடைய ஊறி பெரிதாக்கப்பட்ட போலி பிம்பம், போலியாக ஒன்று காட்டுறதுக்கு தான் பயன்பட்டுருக்கே ஒழிய போனஸ். நம்மளும் என்ன பண்ணுறோம், நமக்கு போனஸ் வருது, புத்தாடை வருது, நினைச்சு குளிக்கிறோம், ஜாலியாக இருக்கிறோம், செலவுக்கு காசு எக்ஸ்ட்ரா சம்பளம் இல்லாமல் எக்ஸ்ட்ரா ஒரு 10,000 20,000 வருது. அப்படிங்கும்போது நம்மளும் வீட்டில் புதுக்குளமாக அதை இதையும் வாங்கி கொடுத்து ஒரு பிரச்சனை இல்லாமல் நல்லபடியாக குடும்பத்தை ஓட்டுறோம். ஆனால் இதே மாதிரி இவங்க அரசு வேலை பார்ப்பவர்கள், தனியார் வேலை பார்ப்பவர்கள் அவங்கெல்லாம் வந்து போனஸ் வந்துடும். ஆனால் அதே சமயத்தில் ஏழைகளும் பாட்டாளி மக்கள் கட்சின்னு வருது, பாட்டாளி மக்களும் ஏழைகளும் உழைப்பாளிகளும் அவங்களுக்கெல்லாம் யார் போனஸ் வருவாங்க, அவங்க எப்படி பொழைப்பாங்க அப்படிங்கிறத பற்றி நம்ம என்றைக்குமே யோசித்ததே இல்லை. இப்போ நம்ம என்ன சொல்ல வரோம், இந்த கதையிலேருந்து என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, நம்ம மேலே போலியாக புனையப்பட்ட கதைகளை சொல்லி நம்மளை முட்டாளாக்கி, அன்னைக்கே கேட்டு தானே எப்பட்றா பன்றியும் பூமியும் சேர்ந்தா எப்பட்றா மனுஷன் எப்பட்றா பிறப்பான், அரக்கன் எப்பட்றா பிறப்பான், ஒன்று பன்றியாக பிறக்கணும், இல்லை அப்படின்னா மண்ணாக பிறக்கணும், பூமி மண்ணு தானே. ஆனால் இதெல்லாம் அன்னைக்கு கேட்கல. அதையெல்லாம் வர்ற சமுதாயங்களை ஒவ்வொருத்தரையும் கேட்க விடாமல் அவர்கள் போனஸை கொடுத்து மறைத்து, அவன் பாட்டு சொல்கிறவன் கத்துறவன் வேணால் கத்திகிட்டே போட்டுனா நீங்கள் போனஸை வாங்கிட்டு போய் தீபாவளி நல்லபடியாக கொண்டாடுங்க அப்படின்னு சொல்லிட்டு மடை மாற்றி திசை திருப்பி நம்மளை முட்டாளாக்கி, நம்மளை கொண்டவனுக்கே அதாவது நம்ம வீட்டில் அதாவது இந்த அரக்கர்கள் பூரா தமிழர்கள், அதில் மாற்றுக்கிறது இல்லை. அவன் வந்து ராவணன் வந்து ஆகச்சிறந்த தமிழன் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய வரலாறு சொன்னதுன்னு வைங்க. அப்போ எல்லா மன்னர்களுமே தமிழர்கள் தான், கொன்னவங்க பூரா பார்ப்பனர்கள். தேவர்கள் எங்கே இருக்காங்க, தேவர்கள்லாம் யார் எனக்கு புரியல, தேவர்கள்லாம் யார், எங்கே இருக்காங்க, தேவர்கள்லாம் என்ன அர்த்தம், சாமி இருக்குது, தேவர்கள்லாம் எங்கே இருக்குது, தேவலோகம் எங்கே இருக்குது, தேவலோகம்னு ஒரு லோகம் இருக்குதா, எல்லாமே புனையப்பட்டது, புனைவு. பொய்யும் ஃப்ராடும் பித்தலாட்டமும் சேர்த்து மனிதனை வந்து ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கும்போது அவனை வந்து மண்டையை மாற்றி கழுவி அவனை வந்து இவங்க போட்டு திருப்பிட்டாங்க எல்லாத்தையும். படிப்பறிவு இல்லாத காலத்தில் சூட்சமாக செஞ்சால் நம்மால் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, தமிழன் ஏன்டா அப்படி இருக்கான் அப்படின்னா, தலையில் அடித்து கையில் கொடுத்தா சாப்பிடுவானா தமிழன் அப்படின்னா ஏமாலியாக இருந்திருக்கான், வெகுளித்தனமாக இருந்திருக்கிறான், வில்லங்கமில்லாம் வீரந்தான், சூரந்தான், அதில் மாற்றுக்கிறது இல்லை. நீ ஏற்று கத்தி எடுத்து சண்டை போட்டீங்கன்னா இவனை ஜெயிக்க முடியாது, வெல்ல முடியாது. ஆனால் உன்னை சென்டிமெண்ட்டாக இல்லை உனக்கு ஏதாவது ஒரு கதையை சொல்லி, இல்லைன்னா உங்கள்கிட்ட நல்லவ மாதிரியே நடித்து, இல்லைன்னா உன்னுடைய பிரெயின் வாஷ் பண்ணி அப்படி மாற்றினா தான் தமிழனை ஜெயிக்க முடியும். நேரெல்லாம் சண்டைக்கு போயெல்லாம் ஜெயிக்க முடியாது. இவன் அவ்வளோ பெரிய வீர வரலாறு நிறையா இருக்குது, தமிழனுக்கு வீர வரலாறு நிறையா இருக்குது. தெற்காசியா முழுவதும் இருந்த நாடுகளை மொத்த நாடுகளையும்
இப்போது 1000 வருஷத்துக்கு முன்னாடி ராஜேந்திர சோழன் எல்லாத்தையும் கவர்ந்து எல்லா இடத்துலையும் இவருடைய படைகளை கொண்டு போய் சேர்த்து இவருடைய ஆட்சியை வந்து நிறுவியவர் ராஜேந்திர சோழன், ராஜராஜ சோழனோட பையன். வீர பராக்கிரமசாலி, அனைவருமே பயங்கரமான டேலண்டான புருஷன், சண்டையிலையும் சரி, புத்தியிலையும் சரி, இல்லை விஞ்ஞானத்துலேயும் சரி, எல்லாமே. ஆனால் இவர்களை வந்து மடை மாற்றி திருப்பி நீங்கள் இனிமேல் வந்து இதை பற்றிலாம் யோசிக்கவே கூடாது அப்படிங்கிற மாதிரி போனஸை கொடுத்து வாயை அடைச்சி இவர்களுடைய பண்டிகையை இவர்கள் பெருசாக கொண்டாட போகிறோம். ஒன்றும் இல்லை, இப்போ நம்ம பொங்கல் இருக்குது பார்த்தீங்களா, அது அறிவியல் ரீதியான ஒரு பண்டிகை. உலகத்திலேயே அறிவியல் ரீதியான ஒரு பண்டிகை இருக்குது அப்படின்னா அது பொங்கல் தான். மாட்டுப்பொங்கல் நமக்கு உழைத்து கொடுக்கும் காளைகளுக்கு நன்றி சொல்லும் விதமாக. என்னத்தை போய் வெங்காயத்தை பெரிய தங்கத்தை கொடுக்க போகிறோம், அது போட்டு உருப்பாட்டி அன்றைக்கி பொட்டை வச்சு அவருக்கு புது கயிறை கட்டி சாப்பாடு கொடுப்பாங்க, பொங்கல் சோறு கொஞ்சம் கொடுப்பாங்க, அவ்வளோதான் கொடுக்க போகிறோம். ஆனாலும் ஒரு நன்றி விசுவாசத்தோடு செய்யக்கூடிய தமிழன். அதே சமயம் பார்த்திங்கன்னா சூரியன் பொங்கல். சூரியன் வந்து இப்போ சூரிய ஒளியில் டார்ச் இருக்குல்ல, அந்த டார்ச்சு தான் என்ன பண்ணுது, செடிகள் வாழ்கிறது அந்த டார்ச் வெளிச்சத்தினால தான். சூரியனே வராமல் ஒரு 10 நாளைக்கு இருந்துச்சுனாக்கா முக்கால்வாசி தாவரங்கள் அழிஞ்சு போயிடும். அது ஒரு பக்கெட்டு. அப்போது விஞ்ஞான ரீதியாக சூரியனால் தான் இந்த பயிர்கள் வாழுது, பயிர்கள் வளருது, பயிர்கள் நம்ம வயிற்றுக்கு ரொம்புது அப்படிங்கிறதுனால இது எல்லாமே விஞ்ஞானம். பார்த்துங்க, பொங்கல் பண்டிகை விஞ்ஞானம், சூரியனுக்கு பண்டிகையை பொங்கல் வைக்கிறதும் விஞ்ஞானம், மாட்டுக்கு பொங்கல் வச்சு படைக்கிறதும் விஞ்ஞானம். அப்போ தமிழன் எவ்வளோ அறம் சார்ந்த ஒரு புத்தி கூர்மையோடு ஒரு விஷயத்தை யோசித்து பொங்கலுங்கிற பண்டிகையை தனக்காக வைத்து கொண்டான். ஆனால் இந்த தீபாவளிங்கிற மாதிரி வர்ற பண்டிகைலாம் பார்த்தீங்கன்னா மாதத்துக்கு 2 பண்டிகை வந்துடுது. காலண்டர் நீங்கள் வேணால் திரும்பி பாருங்கள். அவனை ஆவட்டம் போகிறான், அப்புறம் ஆடி பெருக்கம்பான், அப்புறம் ஆடி அமாவாசைம்பான், அப்புறம் தை அமாவாசைம்பான். மாதத்துக்கு 1, மாதத்துக்கு 2. அதான் கார்ல் மார்க்ஸ் சொன்னார். என்ன சொன்னார் அப்படின்னா, பண்டிகைகள் என்பது பாட்டாளி மக்களின் மேல் ஏவப்படும் வேட்டை நாய்கள் அப்படின்னாரு கார்ல் மார்க்ஸ் சொன்னார். பண்டிகை என்பது பாட்டாளி மக்கள் மீது ஏவப்படும் வேட்டை நாய்கள். அவனை கடித்து குதறிடும், அவனை உண்டு இல்லைன்னு ஆக்கிறான், குத்துயிரும் குலையிரும் ஆக்கிறோம். அதுலேருந்து விடுபடுறதுக்கு 1 வருஷம் ஆயிரும். அந்த பொருளாதார இழப்புகள்லேருந்து அவனை சரி பண்ணுறதுக்கு அந்த அடுத்த 1 வருஷத்துக்கு அவன் வட்டி கட்டி மெல்லணும். இதை கட்டி முடியும் போது அடுத்து தீபாவளி வந்துடும், திருப்பி கடமாடணும். அதை தான் சொன்னார் கார்ல் மார்க்ஸு. பண்டிகை என்பது பாட்டாளி மக்களின், உழைக்கும் வர்க்கத்தின் மீது ஏவப்படும் வேட்டை நாய்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். நம்ம பாருங்கள், அவன் ஆவட்டாமா பொங்கல் வந்து நம்மளோட பண்டிகை, அதில் மாட்டுக்கிறது இல்லை. இப்போ தீபாவளி வந்துருச்சு, போனஸ் வாங்கியாச்சு, எல்லோரும் செலவு பண்ணி நல்லா சந்தோஷமாக இருந்துட்டாங்க. ஆனால் ஏன் சந்தோஷமாக இருக்கிறோம், எதுக்கு தீபாவளியை கும்பிடுறோம், ஏன் கும்பிடணும், என்ன அவசியம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம என்றைக்குமே சிந்திச்சதில்லை. எல்லோரும் கும்பிட்றாங்க, ஊரே கும்பிட்றாங்க, நம்மளும் கும்பிட்றோம். அப்படிங்கிற மாதிரி தான் சூழ்நிலை இருக்க தவிர மற்றபடி நம்ம சிந்திச்சு பார்த்து அதை வந்து அறிவியல் ரீதியாக யோசித்து இந்த பண்டிகை நமக்கு தானா, நம்ம தான் கொண்டாடணுமா, நம்ம ஏன் கொண்டாடணும், எதுக்கு கொண்டாடணும், அதுக்கான அறிவியல் காரணங்கள் என்ன, இதை பற்றியெல்லாம் நம்ம சிந்திக்கிறதை விட்டு கிட்டத்தட்ட 1 தலைமுறை 2 தலைமுறைகள் முடிந்து விட்டது. ஆனால் நம்ம தீபாவளியை பொறுத்த வரைக்கும் பலாயிரம் காலமாக நம்மளை நம்ப வச்சுருக்கலாம். பொய் சொல்லி ஏமாற்றி புனைவு கதைகள் அனைத்து புனையப்பட்டது, பின்னப்பட்டது, புனையப்பட்டது. எப்படியெல்லாம் டெக்னிக்கலாக ஏமாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு புனைஞ்சு கதைகளை இப்போ அவங்களுக்கு என்னென்னலாம் தோணுச்சோ அதை மாதிரிலாம் கதையெல்லாம் புனைஞ்சி தமிழ் மக்களை ஏமாற்றியிருக்கிறார்கள், இந்தியாவை ஏமாற்றியிருக்கிறார்கள், இந்திய மக்களை ஏமாற்றியிருக்காங்க. இந்தியாவில் இருக்கிற பார்ப்பனர் இல்லாத அனைவரும் வந்து தமிழ் ரத்தம் தான் ஓடும் எல்லாத்துக்குமே. இதுலேருந்து எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கன்வெர்ட் ஆனவங்க தான். தெற்காசியா முழுமைக்கு பறந்து வாழ்ந்தவங்க. தெற்காசியாவில் தான் இருக்குது இந்தியாவுமே. ஏன்னா அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் வந்து நம்மளை மடைமாற்றி முட்டாளாக்கியது மட்டும்தான் இந்த பண்டிகையினுடைய சிறப்பு அம்சம். யாரும் கேட்டதில்லை, ஏன்டா பண்ணிக்கும் பூமிக்கும் பிறந்தா எப்படா மனுஷன் பிறப்பான், ஒன்றும் மண் பிறக்கணும், பூமி தாவியோட குழந்தை பிறக்கணும், இல்லை அப்படின்னாக்கா அவனோட குழந்தை பிறக்கணும், இதுதானே பண்ணணும். அதை விட்டு இதெல்லாம் நம்ம இந்த கேள்வியும் கேட்குறதில்ல யார்ட்டையுமே. பூமியை பிற பாயாசுரம்னா அதெல்லாம் கேட்குறதில்ல. ஆனாலும் பண்டிகையை கும்பிட்றோம், போனஸ் வருது, சந்தோஷமாக இருக்கிறோம், குடும்பத்தோடு சந்தோஷமாக இருக்கிறோம், பிள்ளைகளுக்கு துணிமணி எடுத்துறோம், எல்லாத்துக்கும் துணிமணி எடுத்துறோம், பட்டாசு வெடிக்கிறோம், இனிப்புகள் சாப்பிட்றோம், சந்தோஷமாக இருக்கிறோம், அவ்வளோதான்.
இதில் ஒரே ஒரு என்ன விஷயம்னா, வியாபாரிகள் பிழைக்கிறாங்க. வியாபாரிகள் விளம்பரம் செய்கிறாங்க. விளம்பரம் செஞ்சு நம்மளை வந்து வாங்க வைக்கிறாங்க. அவர்களுக்கு பிஸ்னஸ் ஆகுது. அவர்களுக்கு பொழப்பு நடக்குது. வியாபாரிகளுக்கு, பெரிய பெரிய கார்ப்பரேட்டுகளுக்கு துணியெல்லாம் கொஞ்சோண்டா சேல்ஸ் ஆகுது. அது ஒரு கதை. பட்டாசு தயாரிக்கிறவங்களுக்கு அது ஒரு பிஸ்னஸ்ஸு. அது கொஞ்சம் அவர்களுக்கு ஒரு பிரயோஜனம். மற்றபடி கடை வியாபாரம் பண்ணுறவங்க, அவங்க பண்ணுறாங்க, இவங்க பண்ணுறாங்க, இவர்கள் அனைவருக்குமே பொழப்பு ஓடுது. ஒரு நாள் பொழப்பு ஓடுது. ஆனால் அந்த பண்டிகையில் எந்த விதமான அர்த்தமும் இல்லை. அது நம்மளுடைய பண்டிகையும் இல்லை. அது வடநாட்டுக்காரன் பண்டிகை. புத்தர்கிட்டேருந்து வந்தது. கௌதம புத்தர்கிட்டேருந்து வந்து மகாவீரர்கிட்ட திருப்பி ராமன்கிட்ட வந்து அதுக்கப்புறம் பல கதைகள் அதுக்கு சொல்லப்படுது. அதனால் சிந்திப்போம். நம்ம இது கல்ச்சராகவே ஆகிப்போச்சு. இது பழக்கமாகவே கொண்டு போச்சு. இது அவ்வளோ ஈஸியாலாம் மாற்ற முடியாது. தீபாவளி கும்பிட்ற அளவுக்கு விமர்சையாக நம்ம பொங்கலை கும்பிட்றோமாங்கன்னா கண்டிப்பாக இல்லை. நம்மளே தமிழர்களே கும்பிட்றதில்ல. அப்புறம் எப்படி உலகம் பூரா கும்பிட்றாங்க? இதெல்லாம் கேள்வியாக இருக்குது. நம்ம அரசுகள் சிந்திக்காது. அரசு வந்து நம்மளை எப்படி ஏமாற்றலாம், எப்படி மடைமாற்றலாம், எப்படி முட்டாளாக்கலாம், இவனை எப்படி படிக்க விடாமல் தற்குறியாக வளர்க்கலாம் அப்படின்னு தான் ஒன்றிய அரசு நினைக்குது. நம்ம தான் சிந்திச்சுக்கணும் நமக்கான வாழ்க்கையை. நன்றி, வணக்கம்.